உங்களை நம்பி வந்த அவளை ஒன்று இல்லாதவளா ஆக்குனது பத்தாதுன்னு அவளை உழைக்க வச்சு ஓசிஸோட தின்னான்னு பாக்கலீங்களா? அப்பா, அவங்க கையில வச்சுக்கணும்னு நினைக்கிற என் தம்பி பொண்டாட்டிய நாம மீட்டு எடுப்போம்ப்பா. பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா தான் போவாங்க. சக்தியும் அணுவும் கூட்டிட்டு நாங்க திருப்பதி போறோம். நாளைக்கு நைட் தான் வருவோம். நாளைக்கு காலையில அந்த நாட்டாம குடும்பம் இந்த வீட்டுல இருக்காது. ஏங்க, அணுகிட்டையும் சக்தி கிட்டையும் சொல்லாம போறமேன்னு எனக்கு கஷ்டமா இருக்குங்க. வள்ளியம்மா, சொன்னா அணுவோட அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. அவர் தான் எந்த காரணத்துக்காகவும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. ஏங்க, அனு நம்ம ரூமுக்கு வந்தப்போ நாம வீட்டை காலி பண்றது எங்க அவளுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு நான் பயந்தே போயிட்டேங்க. அவ பேசுறது அப்படிதாங்க இருந்துச்சு. நல்ல வேளை நாம யாரும் வாய விடல. எனக்கும் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு வள்ளியம்மா. நல்ல வேளை அணுவோட அப்பா வந்து சமாளிச்சாரு. நேரம் ஆயிட்டு இருக்கு. ஏ வெற்றி, லட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா. வந்துட்டோம் மாமா, வந்துட்டோம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு மாமா. அப்ப நாங்க கிளம்புறோம்மா. நாங்க வேற வீட பாத்துட்டோம். அங்க பால் காய்ச்சி குடுத்தனம் போறோம். சம்மந்தி உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல? சொன்னாங்கம்மா. இந்தா கண்ணம்மா, நாங்க இருந்த ரூம் சாவி. போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துரு. ஐயோ, என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க மேல நான் சந்தேகப்படுவேனா? இல்ல சந்தேகப்படுறதுக்கு நான் யாரு? நான் வெறும் வேலைக்காரி தானம்மா. சந்தேகத்துக்கு இல்லம்மா, எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பாத்துக்க சொன்னேன். எல்லாம் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. போலாமா? போலாங்க. தர்மங்களின் வாழ்வு தன்னை சூது கொண்டு போனதென்ன? தர்மம் வெல்லாதோ, தர்மம் வெல்லாதோ. தலைமுறையின் ஆணிவேர்கள் தலை கீழாய் சாய்ந்த போதும் மீண்டும் மலராதோ, மீண்டும் மலராதோ. கள்ளமும் இல்லையே நெஞ்சினிலே, நம்பிக்கை உள்ளது உள்ளத்திலே. தாங்கிடும் விழுதுகள் பயணத்திலே, சாணியனுங்க ஒரு வழியா ஒழிஞ்சதுங்க. வெற்றியிலே. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கம்மா வாங்க, உள்ள வாங்க. வா உள்ள பாத்தீன்னு. அனி, அனி, ஹால் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? புது வீடுடா, பாரு பாரு. நல்லா இருக்கு லட்சுமி. அண்ணா, பிடிச்சிருக்கா அந்த வீடு? பேக் கொடுங்க. அதுதான் கிச்சனா? ஆமாக்கா. வள்ளியம்மா, எப்படிமா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லாம கடவுள் நமக்கு இந்த வீட கொடுத்திருக்காருங்க. அம்மா, இது பூஜை ரூம்மா, இது கிச்சன்மா. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிப்பா. இது வந்து உங்க 2 பேருக்கும். உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான். சரி. மேல 3 ரூம் இருக்குமா, அத நாங்க எடுத்துக்கிறோம். சரி. லட்சுமி, தேனு, அத்தை, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சி இந்த புது வீட்டுல
புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். போங்க, சரிங்க போய் அத்தை. எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க. என்ன? அம்மா ஆ, இந்தாங்கம்மா சாவி. அமரு சீக்கிரம் சீக்கிரம் போ. சீக்கிரம் பேக் வச்சுட்டு வாங்க. நாமளும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடலாங்க. சரிம்மா. வாங்க. மேல போலாமா? போய் ரெடி ஆயிட்டு சாமி கும்பிடணும். அப்பா என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. ஏன்பா என்னாச்சுப்பா சொல்லுங்கப்பா. இல்லடா, கடைசியா உங்க எல்லாரையும் வாடகை வீட்டுக்கு ஐயோ. கூட்டிட்டு வந்துட்டேன். என்னம்மா இவரு? என்னங்க இது? ஏங்க, மாட மாளிகையில வச்சிருந்தது நீங்க தான். அத நாங்க மறக்கலையே. இல்ல வள்ளியம்மா, எல்லாமே தான் போயிடுச்சு. சொத்தை இழந்தேன், சுகத்தை இழந்தேன், காரை இழந்தேன், கடைசியில என் புள்ள சக்தியை இழந்துட்டேனே. அப்பா என்னப்பா நீங்க இழந்துட்டா அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சக்தி எங்க போயிட்டான்? அவன் மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான். இதோ இங்க பக்கத்துல தான். நமக்கு வேணும்னா போய் பார்க்க போறோம். என்னம்மா சொல்லுங்கம்மா. இல்லடா, என்கிட்ட வசதி இல்லைன்னு தானே அவனோட மாமனாரு அவனை நம்பிக்கிட்டு இருந்து பிரிச்சாரு. அவர் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு தான் அவர் அப்படி செஞ்சிருக்காரு. ஏங்க, அனு உங்க பொண்ணா இருந்து நீங்க வசதியா இருந்தா நீங்களும் அதைத்தானே செஞ்சிருப்பீங்க. அதைத்தான் அவரும் செஞ்சிருக்காரு. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டுங்க. என் பிள்ளைகளும் மருமகளும் நல்லா இருக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுவேன். ஆனா இங்க என் 2 பிள்ளைங்களையும் உங்களையும் நான் கஷ்டத்துல அப்பா தள்ளிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. மாமா என்ன கஷ்டத்துல தள்ளிட்டீங்க? அப்படியே கஷ்டமா இருந்தாலும் அது நீங்க வேணும்னு செஞ்சதா? எல்லாம் விதி மாமா. எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படி நடக்குது. இல்லம்மா, நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது இல்லையா? ஐயோ மாமா, அப்படி நீங்க நினைச்சு என்னதான் உஷாரா இருந்தாலும் நடக்கணும்னு இருந்தா நடந்தே தீரும். மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமே இந்த வீட்ல யாரும் எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. நாம இங்க வந்திருக்கிறது சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. ஒரு வைராகியத்தோட வந்திருக்கோம். நாம இழந்ததை மீட்கணும். நிச்சயமா லட்சுமி. மாமா, அது ஒரு தவம் மாதிரி செய்யணும். இனிமே சந்தோஷமா இருந்தாலும் கண்ணீரா இருந்தாலும் நம்ம சொத்தை மீட்டதுக்கு அப்புறம் தான். அதை யாருமே மறந்துட கூடாது. நீங்க வாங்க மாமா, சாமி கும்பிடலாம். வாங்க மாமா. வாங்கப்பா. வாங்க அச்சலா, வாங்க மாமா. அச்சோ, வாங்க. சாமி கும்பிடலாம் தங்கம். சாமி கும்பிடணுமா? பேக் எடுத்துக்கோங்க. அனுமா, அப்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. என்னங்க, சீக்கிரமா வந்துருங்க. அவளுக்கு தெரிஞ்சா என்னால சமாளிக்க முடியாது. நீ எப்படியாவது சமாளிமா. நான் மத்தது வந்து சரிங்க, பாத்துக்கிறேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி, சீக்கிரம் போ 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 போ. வாமா, தரிசனம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா இருந்தது. சாப்பிடலையே? வர வழியில சாப்பிட்டு தான் வந்தோம். தம்பி நீங்க? எல்லாருமே சாப்பிட்டு தான் வந்தோம். பிரசாதம் பேக் உள்ள தானே இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏய் அனு, என்னம்மா? பிரசாதத்தை இப்பயா கொடுக்க போறீங்க? ஆமாம்மா, கோவில இருந்து வந்திருக்கோம், எல்லாரையும் பார்க்கணும், அப்படியே கொடுத்துடுறேன். இல்ல, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? காலையில கொடுத்துக்கலாம். சரிம்மா. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். இல்ல நைட்டே பூகம்பம் வெடிச்சிருக்கோம். பயந்தே போயிட்டேன் கண்ணம்மா. சரி, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஒரு ஈ காக்கா கூட இல்ல. கண்ணம்மா, நாளை காலையில இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு.
பயப்படாதீங்கம்மா, சமாளிச்சுக்கலாம், விடுங்க. இன்னொன்னு தெரியுமா, எங்க அவங்க மனசு மாறி இங்கேயே தங்கிடுவாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அது எப்படிமா, அதுங்களுக்கு சூடு சொரணை இருக்குதுல்ல, அதான் உரைச்சிடுச்சு, ஓடி போயிட்டாங்க. மா ஐயோ, வரா போல இருக்கு, ஏதாவது பேசி சமாளி. மா அம்மா, என்ன அனு? என்ன உங்க யாரையும் காணோம்? என்ன காணமா? ஆ என்னம்மா சொல்ற? ஆமாமா, எல்லாருமே தேடி பார்த்துட்டேன், காலியா இருக்கு, யாரையும் காணோம். நல்லா பாருமா, அங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. மா எனக்கு என்ன கண்ணு தெரியாதா? நான் நல்லா பார்த்துட்டேன், யாரையுமே காணோம். அதுவும் ட்ரெஸ் எல்லாம் வேற இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியலையே. துணிமணிலாம் காணுமா? ம் கண்ணம்மா, எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியும் தானே நினைச்சேன். எங்களுக்கு தெரியுமா? எதை சொல்ற நீ? அதாம்மா, அவங்க புது வீடு பாத்துருக்காங்கம்மா, அங்க போயிட்டாங்க. புது வீடா? ஆமானுமா. கண்ணம்மா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. எதுவும் நடக்கலம்மா, திடீர்னு எல்லாரும் கிளம்பி வந்து நாங்க வாடகைக்கு வீடு பார்த்துட்டோம், நாங்க அங்க போறோம்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. மா எதுவும் நடக்காம அவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. என்னம்மா நடந்தது? என்ன ஏண்டி கேக்குற? எனக்கும் உன்ன மாதிரி ஷாக்கா தாண்டி இருக்கு. ஓ, இது நேத்து நைட்டு நடந்து இன்னைக்கு காலையில முடிவெடுத்த விஷயம் மாதிரி இல்லையே. அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. ஓ, எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா அவங்க வீடு மாறி போறத சொல்லாம போயிருக்காங்கன்னா அவங்க மனசு நோகுற மாதிரி ஏதோ நடந்திருக்கு. சொல்லு, சொல்லுமா. என்னடி நீ எங்க மேல ஏதோ குற்றம் இருக்க மாதிரியே சொல்லிட்டு இருக்க? இல்லம்மா, அவங்க என்கிட்டயும் சொல்லல, சக்தி கிட்டயும் சொல்லல. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? ஏண்டி, அவங்க போறப்ப நாம தான் யாருமே இங்க இல்லையே. அதான் அதான் அங்கதான் எனக்கு டவுட். இது ஒரு நாள்ல நடந்தது இல்லன்னு எனக்கு அப்பவே டவுட் வந்துருச்சு. நீ மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்ல அவங்க மனசு நோகுற மாதிரி கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. சொல்லு, சொல்லுமா, சொல்லு. பாப்பா, அப்படிலாம் எதுவும் நடக்கலம்மா, அவங்க ஏதோ வீம்புக்கு அப்படி போயிருக்காங்க. கண்ணம்மா, அவங்க இப்படி வீம்புக்கு கோச்சிக்கிட்டு போறவங்க எல்லாம் கிடையாது. எனக்கு உங்களையும் தெரியும், அவங்களையும் தெரியும். அவங்க போறதே எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்கன்னா இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் அவங்கள வீட்டை விட்டு துரத்தி இருக்கு. இங்க பாரு, நான் அவங்க மருமகளா கேட்டுட்டு இருக்கேன். உன் மகளா என்ன கேட்க வச்சிடாத. சொல்லு, என்ன பண்ணீங்க? ஏண்டி, ஒரு பெத்த தாய் சொல்றத நம்பாம இப்படி பேசினா நான் எப்படி பதில் சொல்வேன்? நீ எதுவும் சொல்ல வேணாம். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. சொல்லு. ஏண்டி, அவங்க போனதே எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன், நீ எங்க போயிருக்காங்கன்னு கேக்குற? அனுமா, நாங்க தான் அவங்களோட இக்கட்டான நேரத்துல கை கொடுத்து உதவி பண்ணோம். இப்படி அவங்க நமக்கே சொல்லாம போயிருக்காங்கன்னா நான் என்னன்னு சொல்றது சொல்லு? அதுக்கு நாங்க தான் காரணம் நீ சொல்றப்போ
என் மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? ஐயோ, உன் மனசு பாடுபடுதா? ஆ? அப்ப அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும் சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? உனக்கு தெரியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு. சொல்லு சொல்லுமா. நம்ம வீட்டுக்கு அரைக்கலோன்னு வந்தவங்க இப்படி யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல அவங்களுக்கு யாரையுமே தெரியாது, கையில காசு இல்ல. இப்படி ஒரு சூழல்ல இருக்கப்போ எப்படி இவ்ளோ பெரிய முடிவெடுப்பாங்க? இதோ கோவத்திலயோ திமிர்லயோ எடுத்த முடிவில்ல, வலியில் எடுத்த முடிவு. அந்த வலியை நீங்க தான் ஏற்படுத்திருக்கீங்க. சொல்லுமா, எங்க போயிருக்காங்க சொல்ல போறியா இல்லையா? இப்போ அனு, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எங்க போயிருக்காங்க சக்தி? சொல்லுங்க, எங்க இருக்காங்க? இது பாரு, அவங்க ரூம்ல இந்த விசிட்டிங் கார்டு இருந்துச்சு. இது வீட்டு புரோக்கர் விசிட்டிங் கார்டு. ஆமா, அதுல இருக்கிற நம்பருக்கு பேசி அவங்க இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க மாமாக்கோ லட்சுமி அக்காக்கோ ஃபோன் பண்ணுங்க. எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு, ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களா? எப்படி எடுப்பாங்க? எப்படி எடுப்பாங்க? கண்டிப்பா நம்ம ஃபோன் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும். அதான் ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. வெரி குட், குட் ஜாப். இல்ல சக்தி, இல்ல, இதுக்கு அப்படி இங்க இருக்க கூடாது. அவங்க இல்லாத இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது. நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வாங்க. போங்க போங்க. அனு, தொடாத. எங்களை விட்டு எதுக்குடி போறீங்க? நீ என்ன பண்ணணும்? நாங்க என்ன பண்ணணும்? நாங்க அவங்களோட தானே வந்தோம், அவங்களோட தான் இருப்போம். அவங்களோட போய் நீங்களும் கஷ்டப்பட போறீங்களா? கஷ்டப்பட போறேனா? என் புருஷன் வீட்டோட இருக்கிறது எனக்கு கஷ்டம் இல்ல? நான் கல்யாணம் ஆகி அங்க போனேன்ல, அப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? சக்தி தான் உனக்கு எல்லாமே. அவங்க அப்பா தான் உன் அப்பா, அவங்க அம்மா தான் உன் அம்மா, அவர் குடும்பம் தான் உன் குடும்பம் சொன்னியா இல்லையா? ஏமா இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? இப்போ அவங்க இருக்க நிலைமையில அவங்க கூட இருந்தா கஷ்டம். அவங்கள விட்டுட்டு நாங்க தனியா இருக்கிறதா எங்களுக்கு கஷ்டம், பெரிய கஷ்டம். கூழோ கஞ்சியோ அவங்களோட சேர்ந்து இருந்து குடிச்சாதான் எனக்கு சந்தோஷம். ஏன் சந்தோஷத்தை நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நீங்க சந்தோஷமா இருங்க. அனு, அனு சொன்னா கேளுமா. இந்த அம்மா விட்டு போகாதடா. அனு நில்லுடா. அம்மா விடு, கேளுங்க. அங்க போனா நீ ரொம்ப கஷ்டப்படுவடி. அம்மா விடு சொல்றேன்ல, விடு. வா போலாம். என்ன தனியா விட்டு போகாதடி. தனியா விட்டு போறேனா? தோ உன் புருஷன் வருவாரு, அவரோட இரு, சரியா? அனுமா, சொல்றது கேளுங்கம்மா. என்ன அனாதையா விட்டு போகாதடி. நான் என்ன உன்னை அனாதையா விட்டுட்டு போறேன்? தோ உன் புருஷன் வருவாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சொத்தையை கட்டிட்டு அழுங்க. அனு, அனு